சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே குமணன் சாவடியில் தனியார் கல்லூரி பேருந்து அடுத்தடுத்து கார், இருசக்கர வாகனம் என்று 5க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மீது மோதியுள்ளது. தொடர்பான விவரங்களுடன் இராணுவ செய்தியாளர் சோமசுந்தரம், தற்போது யாருக்காவது காயம் ஏற்பட்டிருக்கா? அங்க இருக்கக்கூடிய போக்குவரத்து நிலவரம் என்ன? வணக்கம் தேவப்பிரியன். சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே குமணஞ்சாவடியில் தனியார் கல்லூரி பேருந்து ஒன்று அடுத்தடுத்து கார், இருசக்கர வாகனம் உள்ளிட்ட 5 வாகனங்களில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த தனியார் கல்லூரி வாகனத்தை ஓட்டி வந்த ஓட்டுநருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதால் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் சென்ற வாகனங்களை இடித்து, அதாவது அடுத்தடுத்து கார் உள்ளிட்ட இருசக்கர வாகனங்களை இடித்து தள்ளியுள்ளார். தற்போது ஓட்டுநர் வேலப்பஞ்சாவடி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அடுத்தடுத்து கார், இருசக்கர வாகனங்கள் மோதியதில் இதில் அதாவது பைக்கில் சென்று கொண்டிருந்த தந்தை மற்றும் மகனுக்கு பலத்த காயமானது ஏற்பட்டது. அதாவது கை, கால் உள்ளிட்ட பகுதிகளில் காயம் ஏற்பட்டது. மேலும் கல்லூரியில் பயணித்த, அதாவது அந்த தனியார் கல்லூரி பேருந்தில் பயணித்த 15 மாணவர்களும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கல்லூரி பேருந்து உட்பட, அதாவது இந்த கல்லூரி பேருந்து முன்பகுதி நொறுங்கி கிடக்கக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. மேலும் இந்த பேருந்து இடித்த வாகனங்களும் நொறுங்கி கிடக்கக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. இந்த விபத்து தொடர்பாக பூந்தமல்லி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து முதற்கட்டமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் அந்த சாலையில் ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி சோமசுந்தரம்.